வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ கடைசியில பார்த்தோம்னா, நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு இத ஒரு வீடியோவா போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ என்னால என்னோட ஃப்ரீ டைம்ல நான் ஒரு சின்ன பார்ட் டைம் மாரி இந்த ஒர்க்க தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ இத பண்ணி என்னால முடிஞ்ச உதவிகள பார்த்தீங்கன்னா, யாருக்காவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால தான் பார்த்தீங்கன்னா, இந்த முடிவ எடுத்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெளிவா தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த மாரி பண்ணலாமா? இல்லையா? அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா, போர்ட்டர்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ பிக்கப்புக்கு வந்திருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா, செகண்ட் பில்டிங்கில் செகண்ட் ஃப்ளோர் போக சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. பழங்காலத்து லிஃப்ட்டு. ஸோ இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ உள்ளே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா கீன்னு சவுண்ட் அடிக்கும். இப்போது இருக்கிற லிஃப்ட்லலாம் அப்படி கிடையாது. இது பழங்காலத்து லிஃப்ட் அப்படிங்கிறதுனால கீன்னு சவுண்ட் அடிக்குது. ஸோ இந்த லிஃப்ட்லாம் இப்போ பார்க்குறதுக்கு செம ஹாப்பியாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் வெளியில் போகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் பிக் பண்ண பார்சல். ஸோ இந்த பார்சலை கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 120 ருபீஸ் சார்ஜ் ஆகும். ஸோ அவங்களோட அமௌண்ட்டு டிடெக்ட் ஆனது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். காய்ஸ், ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே செகண்ட் ஆர்டர்னு ஒன்று வந்துச்சு, அதை அட்டன் பண்ணிட்டேன். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் ஆர்டர் இருக்குது, அதனால் கையில் கேஷ் ஒன்றும் கொடுக்கல. செகண்ட் ஆர்டர் பிக் பண்ணிட்டு ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த வீடியோ எண்டில். செகண்ட் ஆர்டரும் பிக் பண்ணிட்டேங்க. செகண்ட் ஆர்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா சீட் கவர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் ஹோல்சேலாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்களாட்டிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உக்கடம் மார்க்கெட்டில் ஷீட் இந்த ஷோரூம் இருக்குல்ல, கார் ஷோரூம். ஸோ இவங்க இங்கே ஹோல்சேலாக வாங்கி அங்கே ஃபிட்டிங் பண்ணி கொடுப்பாங்களாட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு. காய்ஸ், பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். உள்ளே போகிறேன் பாருங்கள். இது பேலன்ஸ் எனக்கு 75 ரூபா இருக்காமா. டுடே ரேங்க்ஸ் 163 ரூபா. ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 70 ரூபாவும், ஃபஸ்ட்டு ட்ரிப் 6/18க்கு 93 ரூபாயும், செகண்டுக்கு 70 ரூபாய் விழுந்திருக்கு. பட் ஆனால் எனக்கு இதில் 120 ரூபா காட்டுச்சு. ஆனால் 93 ரூபா தான் விழுந்திருக்கு. ஸோ நிறையா கமிஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 120 ரூபா பாருங்கள், ஜிஎஸ்டி 18% மைனஸ் பண்ணி 93 ரூபா. போர்ட்ரு அமௌண்ட்டு 8 ரூபாய்ங்களாமா. ஸோ மொத்தமாக எனக்கு 93 ரூபா ஆட் ஆகிருக்கு. இது நல்ல ஏர்னிங்ஸாக என்னென்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டவுன் ஹால்லேருந்து பிஎன்டி காலனி போக சொல்கிறாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் சும்மா சுற்றுறதுக்கு பதிலாக ஒரு ஏர்னிங்ஸோட சுற்றலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜாபை நான் செலெக்ஷன் பண்ணேன். ஸோ இதனால் வர்ற அமௌண்ட்டில் நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சின்ன உதவி செய்யலாம்னு சொல்லி இந்த பாட்டிக்கு இட்லி வாங்கி. என்னடா உன்னால் முடிஞ்சது இவ்வளோதானா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா நேற்று டோட்டலாகவே 163 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம போயிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் 90 ருபீஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. ஸோ அந்த அமௌண்ட் நம்ம எடுக்க முடியாதாட்டிருக்கு. ஸோ அது நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு ரைடு ஓட்டும்போது அந்த பேலன்ஸ் அமௌண்ட் மைனஸ் ஆகிட்டே வரும். அதனால அந்த அமௌண்ட் அதில் இருக்குது. செகண்ட் ஆர்டரில் ஒரு 70 ருபீஸு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என் கையில் கிடச்சிது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த 70 ருபீஸில் அந்த பாட்டிக்கு ஒரு 4 இட்லி வாங்கி கொடுத்தேன். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்துட்டேன். இதுதான் இந்த விளக்கத்தை உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், என்னடா வெறும் 4 இட்லியோட முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு டேஸில் பார்த்தீங்கன்னா செய்யும்போது அதை நம்ம செஞ்சு கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த கிளிப்பு. இப்போது வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.